ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் ஆல்மோஸ்ட் 170 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 25,860. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே வந்து ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆனாங்க. டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூவாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே இருந்தது. நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து மீன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இந்த கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் இருந்தாலே டவுன்ல தான் போகும். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டா 25,900 இருக்கும். 900க்கும் கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டா நம்மளோட வியூ என்னவோ இன்னும் கொடுத்துருந்தோமோ வீடியோவில் அதுதான். ஓகேங்களா, ஒன் இப்போ நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன லெவல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கண்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து டவுன்ல இருந்துட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல சொன்னோம். ஸோ 5 மினிட்ஸ்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து மூவ் ஆயிடுச்சு. பட் ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் போனது 50 to 60% சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா ஒரு 60%, 61% வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நின்றது. இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படியே கிளியர் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிக்கலாம். நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,860 இருக்கு இல்லையா, 25,900. ஓகேங்களா, 25,860க்கு மேலேயும் 25,900 இந்த இடத்துல இருக்கும். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 26,000. இந்த ஒரு கேப் ஓப்பன் ஆச்சு இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இந்த கேப் இந்த இடம் இருக்கு 26,000. ஸோ இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா, ஒரு எதுக்கு மேல இருக்கணும், 25,900 மேல இருந்தா மட்டுமே. ஓகேங்களா, இந்த கீ லெவலுக்கு மேலேயும் இருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம 1 ஹவர்ல ஒரு லைன் போட்டுருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் பண்ணுவோம். ஓகேங்களா, ப்ரைஸ் ஆக்ஷனும் பண்ணுவோம், எஸ்என்சியும் பண்ணுவோம். ஸோ என்ன லெவலில் வேணாலும் மார்க்கெட்டை எப்படி இருந்தாலும் ப்ரொடக்ட் பண்ண கற்றுக்கணும். எல்லா லெவலும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது தப்பே கிடையாது. ஸோ மோர் அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ண முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட சார்ட் அனலைஸ் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். சரி, காசு கொடுத்து தான் படிக்கணும், லட்சக்கணக்கில் காசு கொடுத்து படிக்கணும், ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து படிக்கணும்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இது போக நீங்கள் இப்போ ஏஐலாம் நிறைய வந்துச்சு. ஏஐ கிட்ட ஒன்றுனா நீங்கள் கொஸ்டின் கேட்க ஏகப்பட்ட பதில் உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஏதாவது ஒரு மென்டார்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 to 15,000 யாராச்சும் சார்ஜ் பண்ணாங்கன்னா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவலில் பண்ணுறவங்க கிட்ட கற்றுக்கோங்க. ஸோ நானுமே அந்த லெவலில் சார்ஜ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் 10K தான் என்னோட சார்ஜஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா நான் ஃப்ரீயாக கொடுத்து நிறைய பார்த்துட்டேன், அதோட வேல்யூஸ் வந்து அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த சார்ஜஸ்லாம் வைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் என்னோட வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கா, ஒரு 80 to 90%. ஓகேங்களா, மினிமம் 80% அது நான் மட்டும் இல்லை, எந்த மென்டார்ஷிப் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆல்ரெடி மார்க்கெட் நடந்ததுக்கு அப்புறம் சொல்லாமல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரொடக்ட் பண்ணி மார்க்கெட்டை சொல்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. அது நடந்ததுக்கான ரீசன் சொல்கிறாங்களா, நடக்குதான்னு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அந்த மென்டாரை சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன மென்டார்ஷிப் எடுத்துக்கணும், எங்கிட்ட காசு எடுத்துக்கணுன்றது எந்த நெசசரியுமே கிடையாது. ஸோ நான் அதை எக்ஸ்பெக்டும் பண்ணல. பட் வந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்ல ட்ரேடராக மாற்ற ட்ரை பண்ணுவேன். ஸோ
ஸோ சார்ஜஸ்மே வெரி வெரி கம்மி தான். ஸோ இப்போ கூட ரீசெண்டாக ஸ்கேம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு 6,000 601 கோடி வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க கிளாஸ் மட்டும் எடுத்து. பட் ஆனால் அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணல, அவங்களே ஒரு 10 கோடி லாஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் செபி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அவங்களோட இதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 கிளாஸஸ் வந்து நல்லா எடுக்கிற கிளாஸஸும் இருக்குது. ஸோ நான் என்ன தவிர இன்னும் நல்லா எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட வேணுனாலுமே அவங்களுமே ஒரு சார்ஜஸ் வந்து 8 to 10,000 15,000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துல கற்றுக்கோங்க, போதும். அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நான் இனிஷியலில் கற்றுக்கும் போதே நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது தேவையில்லை. பட் கற்றுக்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கும் தெரியும், ஓகே இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் செல்ஃப் லேர்னிங் பண்ணது தான் நிறைய. அதனால நீங்களும் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி செல்ஃப் லேர்னிங் பண்ண டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் மென்டர்ஷிப் போங்க. அதுவும் மேக்ஸிமம் ஒரு 10 to 50,000 வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. என்னோட மென்டர்ஷிப்பும் 10,000 இருக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டவுன் சைடில் இருந்தால் எந்த லெவல் இருக்கலாம் அப்படின்னா, ஓகே அப் சைடு என்ன முடிக்கல, நம்ம அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைனை சொன்னோம். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே 26,000, இந்த 26,000க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து இன்னுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு 26,700 அந்த ரேஞ்செலாம் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். 26,050 மேலே மார்க்கெட் இருந்தால் தான் அந்த லெவல்லாம் போகும். ஒருவேளை மார்க்கெட் டவுன் சைடில் கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க லெவல் இங்கேருந்து ஒரு 60ல் இருக்கு இல்லைங்களா, க்ளோசிங் ஸ்டேஜ். மார்க்கெட் இந்த கீ லெவல் கீழேயே இருக்காங்க அப்படின்னா, இந்த கீ லெவலில் பாருங்க, இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனில். ஓகேங்களா, இந்த லாங் கேண்டில் ஒரு ஃபிளிக் ஜோனு, இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபிளிக் ஆகி மார்க்கெட் போயிருக்கு. இந்த இடத்துலையுமே மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான பாசிபிள் இருக்கு 800ல. ஓகேங்களா, 25,800 814 இந்த ரேஞ்சுக்குள்ள வாட்ச் பண்ணிட்டு, ஸோ இந்த இந்த ஜோனை வந்து சப்போர்ட் எடுக்குதா மார்க்கெட்டு அப்படின்னு சப்போர்ட் எடுத்தா திரும்பவும் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆனாங்களோ அந்த ரேஞ்சுக்கே போயிடும். ஓகேங்களா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. இந்த லெவலுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இந்த இடம். ஓகேங்களா, இந்த லெவலுக்கு கீழே இருக்காங்க 25,812 ஆல்மோஸ்ட் 800 வச்சுக்கோங்க, ஒரு 40 பாயிண்ட் டவுன் இருக்காங்க அப்படின்னா அடுத்த கீ லெவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோன். அதுக்கு அடுத்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோன், இந்த லெவலில் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிள் 700. அந்த 800க்கு கீழே இருந்தாங்கன்னா ஸோ ரவுண்ட் ஃபிகர் எல்லாம் வந்து மேஜராக ப்ளே பண்ணும். 100 இருக்கிற ஸோ 700ல் வந்து மார்க்கெட் இருக்கிறதுக்கு 25,700 இருக்கிறதுக்கு பாசிபிள். இந்த 25,700ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கீ லெவல் ரொம்பவே கீழே இருக்கும். 25,400 அந்த ஜோன் கிட்ட இருக்கும். ஓகே, 24,400 to 500 இந்த ஜோன் கிட்ட மார்க்கெட் இருக்கும். இது பெரிய டவுன். இது வர்றதுக்கு வந்து நாட்கள் வந்து ரொம்பவே எடுக்கும். ஸோ அடுத்துக்கு இந்த 2 ஆர்டர் பிளாக்கு இந்த சப்ளை ஜோனை வந்து பிரேக் பண்ணி டிமாண்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்தால் மட்டும்தான். ஸோ அது வரைக்கும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 25,900க்கு மேலே மார்க்கெட் இருந்தாங்க அப்படின்னா 26,000க்கு போகும். ஸோ 25,850லேருந்து 800க்கு கீழே இருக்குன்னா 25,700க்கு மார்க்கெட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி வெரி ஹை. இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிறது பாசிபிள். இந்த 2 லெவலை பிரேக் அவுட் பண்ணால் இன்னுமே மார்க்கெட் வந்து நம்ம பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட்டை வந்து இருக்கிறத வந்து ட்ரை பண்ணுங்க. பிரேக் அவுட் பண்ணி சஸ்டைன் ஆகுதான்னு பாருங்க. சஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் இன்னும் அப் சைடில் போகலாம். அதே போல் டவுன் சைடில் இருக்கிறது
ஸோ இந்த ஜோனுக்கு வெளியில மார்க்கெட் வந்தாதான் நம்ம பெரிய லெவல்ல மார்க்கெட் டவுனும் இல்லை அப்போ வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு